ஒரு சீரியல் கில்லர் மூவி பார்த்தேங்க. ரொம்பவே கொடூரமா, பயங்கரமா இருந்தது. அதுவும் வந்து மூவி ரிவ்யூவர்ஸை கொலை பண்ணுறது மாதிரியான ஒரு மூவி. இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு மூவி இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த மூவிலேருந்து எடுத்தது. என்னன்னா இங்கே ஒரு சினிமாவை அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் இருக்கான். ஓகே, அவன் தான் அந்த சீரியல் கில்லர். மூவி ரிவ்யூவர்ஸ் வந்து எப்போல்லாம் தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாங்களோ, அதாவது ரொம்பவே நல்ல மூவிக்கு 1 ஸ்டார் 1.5 ஸ்டார் கொடுக்குறாங்களோ, அவனுங்களை தூக்கிட்டு போய் அவனோட மூவி ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்தானோ அப்படியே அவனை கொலை பண்ணுவான். என்னோட ஹார்ட் மட்டும் தாங்க நடுவில் இருக்குது, என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் தனித்தனியாக போய் சிரிச்சிட்டு கிடக்கு. அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா துல்கர் சல்மான் சார் தான். இவர் தான் ஹீரோ. இந்த மூவியோட பேர் வந்து சுப், த ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஓகே, அவர் நடித்த படம்னாலே அது கவிதையாக இருக்கும். நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரசிக்கக்கூடியதாக கவிதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொக்கே ஷாப், அந்த ஃப்ளவர் ஷாப்பே வந்து பார்த்திங்கன்னா கவிதையாக இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அவரை காட்டுற ஒரு மொமெண்ட்ஸ், அவர் யோசிக்கிற விதம், பேசுகிற விதம் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேவ் லென்த்து, அவங்க பேசுகிற விதம், அந்த ரெயின், அந்த ஃப்ளவர்ஸ், அதெல்லாமே வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி ரொம்பவே கவிதையாக இருக்கும். எனக்கு இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது.